இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சோளத்தை பற்றின ஸ்டோரி தான். சோளத்தில் வந்து ஃபைபர், கால்சியம், அயர்ன், மெக்னீஷியம் எல்லா சத்தும் இருக்குது. எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி, தோசை. 1 கப்பு சோளம் எடுத்துக்கலாம். அதே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, இல்லைனா ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து முழு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஸோ மிக்சியில் வந்து இப்போ 2 பேட்சாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் 2வது பேட்ச் போட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு சீக்கிரமாக புளிச்சிடும். சோளங்கிறதுனால இது வந்து 6 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி வேணுன்னா இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம போன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்க கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் வந்து இந்த சோளத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளட்டில் இருக்க சுகர் லெவலை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கும். நீங்கள் வந்து இந்த சோளத்தை வந்து இந்த மாதிரி இட்லி, தோசையாக இல்லைனா பணிகாரம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இட்லி, தோசை சாப்பிடும் போதே இந்த சோளத்தோட ஃப்ளேவர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் அ நைஸ் டே.